Welcome to TechOCS channel. So in this video, we will see some of the examples of regular expression. So write a regular expression for language contains either 0 or 1. ஒன்னா வந்து அந்த லாங்குவேஜில் 0 இருக்கணும் இல்லை 1 இருக்கணும். ஸோ அதுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ 0 இருக்கணும், எய்தர் 1 இருக்கணும். இதுதான் வந்து எய்தர் 0 ஆர் 1ன்னு கேட்டாங்கன்னா, ஸோ திஸ் இஸ் தி ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுக்கு நம்ம NFA வரையும் போது நான் காமிச்சேன் இல்லையா, இப்போது எய்தர் அது 0 அக்செப்ட் பண்ணும் இல்லை 1 அக்செப்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் தி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், ரைட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் the language that contain any number of zeros. Any number. So இதெல்லாம் தான் keyword. எய்தர்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ளஸ் வரணும். எனி நம்பர்னு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்டார். எனி நம்பர் ஆஃப் ஜீரோஸ், எந்த வித கன்ஸ்டைனும் இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா எனி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா இது வந்து 0 ஸ்டார் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டைன்ஸ் எனி நம்பர் ஆஃப் ஏஸ் அண்ட் பீஸ். எனி நம்பர் ஆஃப் ஏஸ் அண்ட் பீஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு எப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதலாம்? ஃபஸ்ட்டு ஏவும் பியும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எழுதணும், எய்தர் ஏ ஆர் பி. ஸோ ஏவும் பியும் எனி நம்பர் ஆஃப் ஏஸ் அண்ட் பீஸ் அப்படின்னா இதுதான் அர்த்தம். ஏஸையும் பீஸும் எவ்வளோ வேணாலும் வரலாம். எனி நம்பர்னு வர்றதுனால நம்ம இதுக்கு ஸ்டார் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும், பட் போக போக உங்களுக்கு ஒவ்வொரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுத ஈஸியாக இருக்கும். அந்த கீவேர்ட் தான். ஸோ எனி நம்பர்னு கேட்டால் ஸ்டார் போடணும். ஏஸ் அண்ட் பீஸ், காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஏஸ் அண்ட் பீஸ்னா அது A + B. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கண்டைன்ஸ் எனி நம்பர் ஆஃப் ஏஸ் அண்ட் பீஸ் எக்ஸப்ட் நல் ஸ்ட்ரிங். ஸோ திஸ் இஸ் தி கீவேர்டிங்க. எனி நம்பர் வரலாம், ஆனால் நல் ஸ்ட்ரிங் வரக்கூடாது. இதுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்? நல் ஸ்ட்ரிங் வரக்கூடாது அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி நம்ம படித்தோம் இல்லையா, எய்தர் ஸ்டார் ப்ளஸ், ஸ்டாருங்கிறது 0 ஆர் மோர் அக்கரன்ஸ்னு படித்தோம், ப்ளஸ்ஸுங்கிறது 1 ஆர் மோர் அக்கரன்ஸ். அப்போது எனக்கு நல் ஸ்ட்ரிங்கே வரக்கூடாதுன்னா we should represent it as ப்ளஸ். ஓகே, நெக்ஸ்ட் கண்டைன்ஸ் எனி நம்பர் ஆஃப் ஏஸ் followed by any number of b's followed by any number of c's. So it is easy, right? ஃபஸ்ட்டு எனி நம்பர் ஆஃப் ஏஸ்க்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதுங்க. எனி நம்பர் ஆஃப் ஏஸ்னா என்ன சொல்லலாம்? ஸ்டார் எழுதலாமா? நெக்ஸ்ட் ஃபாலோட் பை எனி நம்பர் ஆஃப் பீஸ். பி என்ன? எனி நம்பர் ஆஃப் பீஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? பி ஸ்டார். அது எது ஃபாலோ பண்ணியிருக்கணும்? ஏவை ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஏ ஸ்டார் பி ஸ்டார் முடிஞ்சிச்சு. ஃபாலோட் பை பி ஸ்டாரை ஃபாலோ பண்ணி எனி நம்பர் ஆஃப் சீஸ். ஸோ சி எனி நம்பருங்கிறதுனால இதை சி ஸ்டார்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் தி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார் த given statement. Next, language accepting all strings which are ending with 00. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்மளோட லாங்குவேஜ் வந்து 00ல முடியணும், அவ்வளோதான். அப்போது முடியறது 00ல இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் வரலாம் இல்லையா? அந்த என்ன வேணாங்கிறது வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, திஸ் இஸ் தி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார் த அபவுட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இட் ஷுட் எண்டிங் வித் 00ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 00ல முடியணும். அதுக்கு முன்னாடி முடியறதுக்கு முன்னாடி என்ன வரலாம்? இந்த லாங்குவேஜில் வெறும் 00 வரலாம். ஓகே, அப்போது 0 + 1 ஸ்டார் போட்டோம் அப்படின்னா இதை 0 அக்கரன்ஸாக எடுத்துகிட்டு 00 வரும். இல்லைன்னா 01 00 வரலாம். அப்போ இது ரெண்டுமே வரலாம் இல்லையா? ஸோ 0வையும் அக்செப்ட் பண்ணும், 1ஐயும் அக்செப்ட் பண்ணும். அடுத்து 11 00 வரலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரெயின் என்னவோ அதை எழுதிட்டு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்மளுக்கு வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் த ஹோல் ஸ்டார்ங்கிறத நம்ம போட்டுக்கணும். ஸோ 0 + 1 த ஹோல் ஸ்டாருங்கிறது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஏஸ் அண்ட் பி. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 0ன்னு சொன்னனால நம்மளோட இன்புட்டில் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஸ்டார்டிங் வித் 1 அண்ட் எண்டிங் வித் 0. ஸோ இதுக்கு எப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதலாம்? 1ல் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, 0ல முடியணும். அப்போ இன்பிட்வீனில் என்ன வரலாம்? இன்பிட்வீனில் காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வரலாமா? ஸோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை ரெகுலர் லாங்குவேஜில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 0 + 1 தி ஹோல் ஸ்டார். ஓகே, ஸோ இட் இஸ் ஷுட் ஸ்டார்ட் வித் 1 எண்ட் வித் 0. இன் பிட்வீன் என்னன்னாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். அதனால தான் ஸ்டார் போடுறோம். இதே ப்ளஸ் போட்டோன்னா கண்டிப்பாக 0வோ 1ஓ வந்தே ஆகணும்னு அர்த்தம். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1ல் ஸ்டார்ட் ஆகணும், 0ல் முடியணுங்கிற கன்ஸ்ட்ரெயின் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? நெக்ஸ்ட்,
கான்சிக்யூட்டிவ் contains 3 consecutive ones. அதாவது என்னோட இன்புட்டில் 3 1 தான் வரணும். ஓகே, கான்சிக்யூட்டிவ் 1 வந்து வரணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு எப்படி எழுதலாம்? கான்சிக்யூட்டிவ் ஒன்ஸ்னால் இதோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன், அதாவது அடுத்தடுத்து 3 1 வரணும்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு contains 3 consecutive ones. எல்லா ஸ்ட்ரிங்லையும் 3 1 இருக்கணும். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடியும் என்ன வேணாலும் இருக்கலாம், பின்னாடியும் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, இல்லாமலும் இருக்கலாம். அப்போ இல்லாமலும் இருக்கலாங்கிறதுக்கு நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? ஸ்டாரில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ 0 + 1 தி ஹோல் ஸ்டார், இங்கேயும் 0 + 1 தி ஹோல் ஸ்டார். ஃபஸ்ட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுத சொன்னாங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின் என்ன கொடுத்துருக்காங்களோ கண்டிஷன்னு அதை எழுதிருங்க. அதுக்கப்புறம் முன்ன வரணுமா, பின்ன வரணுமா, இல்லை சென்டரில் வரணுமா அப்படிங்கிறது, இந்த காம்பினேஷன்ஸ் வரணுங்கிறத நீங்கள் எழுதணும். ஸோ 0 + 1 தி ஹோல் ஸ்டார், இதுக்கு முன்னாடியும் அது வரணும், பின்னாடியும் அது வரணும், வராமலும் இருக்கலாம். ஆனால் 111ங்கிறது கண்டிப்பாக வந்தே ஆகணும். நெக்ஸ்ட், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வித் ஏ அண்ட் ஹேவிங் எனி காம்பினேஷன் ஆஃப் பீஸ் இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதாவது ஸ்டார்டிங்கும் ஏ இருக்கணும், எண்டிங்கும் ஏ இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஸ்டார்டிங், திஸ் இஸ் எண்டிங். கரெக்டாக? ஸோ ஸ்டார்டிங்கும் ஏ இருக்கணும், எண்டிங்கும் ஏ இருக்கணும். அண்ட் ஹேவிங் எனி காம்பினேஷன் ஆஃப் பீஸ் இன் பிட்வீன், இதுக்கு நடுவில் எனி காம்பினேஷன் ஆஃப் பீஸ் வரலான்னு சொல்லிட்டாங்க. எனி காம்பினேஷன் ஆஃப் பீஸோட எனி நம்பர் ஆஃப் பீஸ், எனி காம்பினேஷன் ஆஃப் பீஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஸ்டார். ஸோ த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி above statement is A B star A. So it should start with A and end with A. Okay, so next, write regular expression for the following languages over 0,1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, 0,1க்கு இங்கிற இன்புட் செட்டில் நம்ம இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் தட் பிகின் வித் 110. அப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எல்லா ஸ்ட்ரிங்லையும் 110ல் பிகின் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்டிஷன் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் 110. ஆனால் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் வரலாம். அந்த என்ன வேணாலும் வரலாங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? எனி காம்பினேஷன் ஆஃப் zeros and ones. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார் த above statement. Next, the set of all strings that contain 1011, அதாவது 1011ங்கிற ஸ்ட்ரிங்கு எல்லா ஸ்ட்ரிங்லேயும் வரணும் இந்த இன்புட்டை. அப்போது இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் வரலாம், பின்னாடியும் என்ன வேணாலும் வரலாம். கரெக்டாக? ஸோ அதோட காம்பினேஷன்ஸ் எப்படி எழுதலாம்? எனி காம்பினேஷன்ஸ் ஆஃப் zeros and ones, திரும்பியும் எனி காம்பினேஷன்ஸ் ஆஃப் zeros and ones. இப்போது இது இல்லாமல் இதுவும் இல்லாமல் 1011னும் லாங்குவேஜில் வரும். இது மட்டும் இல்லாமல் இப்போ 0 + 1 ஸ்டாரை மட்டும் எடுத்துகிட்டு லாங்குவேஜில் வரும். அது இல்லாமல் இதை மட்டும் எடுத்துகிட்டு இது கூட வரலாம். மறுபடியும் ரெண்டுமே சேர்ந்தும் வரலாம். ஸோ இதனால தான் நம்ம இங்கே இந்த முன்னாடியும் போடுறோம், பின்னாடியும் போடுறோம். நெக்ஸ்ட், செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் that contain exactly 3 ones. நம்ம consecutive ones பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? அதாவது எந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டாலும் அதில் 3 1 தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 3 1 இருக்கணும்னு எழுதிட்டோம். அப்போ ரிமைனிங்லாம் என்னவா இருக்கணும்? ஜீரோஸாக இருக்கணும். கரெக்டாக? அப்போது ஸ்டார்டிங்கில் 0 வரலாம், வராமலும் போகலாம். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 0 ஸ்டார் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுக்கப்புறமும் 0 வரலாம், வராமலும் போகலாம். அதைய 0 ஸ்டார்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். திரும்பி இந்த 1க்கு அப்புறமும் 0 வரலாம், வராமலும் போகலாம். அதனால 0 ஸ்டார். திரும்பியும் எண்டிங்லேயும் 0 வரலாம், வராமலும் போகலாம். ஸோ அதனால் முடியும் போது எண்டிங் ஸ்டார். இப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 1 மட்டும் எடுத்து இந்த 0 ஸ்டார் நல்லுன்னு எடுத்துக்கும். இந்த 0 ஸ்டாரை நல்லுன்னு எடுத்துட்டு இந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 000 எடுத்துக்கும், இல்லை வெறும் ஒரு 0 எடுத்துக்கும். திரும்பியும் 1, திரும்பியும் 0, திரும்பியும் 1, திரும்பியும் 0. ஆனால் நீங்கள் என்ன கம்பைன் பண்ணாலும் உங்களோட லாங்குவேஜில் 3 1 மட்டும்தான் வரும். உங்களோடதில் 3 1 தான் வரும் ஒரு ஸ்ட்ரிங்லேயும். அதை தாண்டி வேறு எதுவும் வராது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்க லாங்குவேஜஸ்க்கு நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதுறது. நெக்ஸ்ட்டு இந்த டைப்லையும் கேட்பாங்க. இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். கிவ் இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த லாங்குவேஜஸ் ஆஃப் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இங்கே கொடுத்துருக்க ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஓகே, சாரி. இப்போ இதுக்கு எப்படி இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம்? A + B + C +. ஓகே, நம்ம இங்கே என்ன இருக்குது?
ஏ வந்து followed by B followed by C. ஓகே, ஆனால் ப்ளஸ்னா என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸ்ஸுங்கிறது ஒன் ஆர் மோர் அக்கரன்ஸ். ஓகே, அப்போது எனி நம்பர் ஆஃப் ஏஸ் வித்தவுட் நல் ஸ்ட்ரிங், எனி நம்பர் ஆஃப் B's except null string, any number of C's except null string. அப்போது இட் இஸ் இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம்னா, the set of all strings, okay, the set of all strings except null string. ஏன்னா எதுவும் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து என்ன வரணும், ப்ளஸ் கொடுத்துருக்கனால null string வரக்கூடாது. the set of all strings except null strings. so start with A followed by C followed by B இங்கே C. so the set of all strings except null string start with A followed by B followed by C. okay, இப்போ இந்த மாதிரி ப்ளஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எய்தர் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன், திரும்பி எய்தர் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன். ஸோ சென்ட்ரல் என்ன வந்திருக்கு, எனி காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு வந்திருக்கு. அப்போது ஸ்ட்ரிங் என்னன்னு அர்த்தம், த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ், த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ், ஓகே, தட் should start or end with, okay, end with either 0 0 or 1 1. இப்போ இப்படி இதிலிருந்து ரிவர்ஸ் பண்ணி பாருங்க, either 0 0 or 1 1. ஸோ அதுதான் இதோட ரெப்ரசன்டேஷன். அதுதான் ஸ்டார்டிங்லேயும் இருக்கணும், அதுதான் எண்டிங்லேயும் இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேயும் அதான் இருக்குது, எண்டிங்லேயும் அதான் இருக்குது. இன்பிட்வீனில் என்ன இருக்குது, எனி காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இங்கே என்னன்னு பாருங்கள், இது வந்து எனி காம்பினேஷன் ஆஃப் ஏஸ் அண்ட் பிஸ். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஏ, இங்கே வந்து எய்தர் ஏ ஆர் பி, இங்கே எய்தர் ஏ ஆர் பி. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது, அதாவது எப்படி கண்டிஷன் எழுதலாம், ஸ்ட்ரிங்கோட, ஓகே, ஸ்ட்ரிங்கோட ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்டு கேரக்டர் எப்போவுமே ஏஆர் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் கேரக்டர் ஏவாக இருந்துச்சுன்னா செகண்ட் கேரக்டர் வந்து எய்தர் ஏ ஆர் பி, ஃபஸ்ட்டு கேரக்டர் எய்தர் ஏ ஆர் பி. அண்ட் இதுக்கு முன்னாடி எந்த காம்பினேஷன்ஸில் வேணாலும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வரலாம். ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுதலாம்னா, த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் such that third character from right hand is always A. அவ்வளோதான். over the input summation is equal to A, B. ஸோ நீங்கள் இப்படியே எழுதலாம். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, the set of all strings such that third character from right hand is always A அப்படிங்கிறத இந்த கன்ஸ்ட்ரெயினை மட்டும்தான் நம்ம கொஸ்டின்லையும் கொடுப்போம். இதெல்லாம் நம்மளே தானே எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்கே ஏங்கிறது ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் லெட்டர் ஏ, இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏயும் பியும் காம்பினேஷனில் வரணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எய்தர் ஏ வரலாம் இல்லை பி வரலாம். அதுக்கு முன்னாடி எனி காம்பினேஷன் ஆஃப் ஏஸ் அண்ட் பிஸ் வரலாம். ஸோ திஸ் இஸ் தி இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே.